வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் சார்பில் முதல் முறையாக சென்னையில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த சேவையை துவக்கி வைத்த பாஸ்போர்ட் சேவா இயக்குநர் கோவேந்தன் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகளை எளிமையாக்கும் நோக்கில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை அறிமுகம் செய்திருப்பதாக கூறினார். இந்த மொபைல் வேனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்மளோட டோர் ஸ்டெப்லேயே போயிட்டு பாஸ்போர்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அவங்களால நம்ம பாஸ்போர்ட் சேவா கேந்திராவுக்கு டூரிங் த ஒர்க்கிங் டேஸில் வரது கஷ்டமாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் பண்ணலான்னா நம்ம அவங்க இன்ஸ்டியூஷன் ரெக்வஸ்ட் வரப்போ அதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு வி ஆர்கனைஸ் திஸ் மொபைல் கேம்ப். மொபைல் வேன் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஜெனரல் பப்ளிக் ஆல்சோ சம் ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸில் வி வில் பி ஓப்பனிங். பொதுமக்கள் இந்த சேவையை பெற ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்றும், ஆனால் பதிவு செய்வோரிடத்தில் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 40 பேர் இருக்க வேண்டும் என்றும் பாஸ்போர்ட் அதிகாரிகள் தெரிவித்தனர். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.